வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்ட்ரஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது நத்திங் டு லூஸ் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் மூவி தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட தன்னோட மகனை காப்பாற்ற போராடக்கூடிய ஒரு அன்னையின் கதை. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு எக்ஸ் பாக்ஸராக இருந்திருப்பாங்க அண்ட் ப்ரெசண்ட்டாக பாக்ஸிங் கோச்சாக இருப்பாங்க. இவங்க தன்னோட கணவரோட வாழ்ந்துட்டுருக்காங்க அண்ட் குழந்தைக்காக பயங்கர டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ட்ரை பண்ணியுமே வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸோ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு போயிருப்பாங்க. இது ரிலேட்டடாக இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் கான்வர்சேஷன் அப்படின்றது ஓடிட்டுருக்கும். அப்படியே கட் பண்ணால் 10 வருஷங்களுக்கு அப்புறமாட்டு தன்னோட பையனோட இவங்க இருக்காங்க. ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே அந்த பையன்தான். ஆனால் அந்த பையனுக்கோ பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, டுவர்ட்ஸ் த எண்ட் காப்பாற்றினாங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். நம்ம ஹீரோயினை ஒரு பாக்ஸிங் கோச்சாக காட்டியிருப்பாங்க. தன்னோட ப்ரொஃபஷன் மாதிரியே தன்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய சேலஞ்சஸையும் தைரியமாக எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பெண்ணாக காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தை வேண்டி இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில சம்பவங்களில் தொடங்கி அதுக்கப்புறம் தனியாக வாழ்க்கையை நடத்துகிறதா இருக்கட்டும் அண்ட் எல்லாமுமா இருக்கக்கூடிய தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும். எமோஷ்னலாகவும் இந்த படத்தில் நிறைய காட்சிகள் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதில் குறிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸு, அங்கே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பசங்களை காட்டுவாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ், அது ரிலேட்டடான அந்த சீக்வன்சஸ் அப்படின்றது எல்லாமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட மெடிக்கல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய சில டிலேவையும் வந்து இந்த கதை வழியாக வந்து நீட்டாகவே ஹைலைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஒரு நீட்டான கிளைமேக்ஸ் தான். டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். இந்த படத்தோட பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஹாஸ்டேஜ் ட்ராமா அப்படின்ற அந்த மோட்குள்ளே இந்த கதை போகும்போது தான். அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவலில் சுவாரஸ்யமாக அமைக்கல. ரொம்ப சினிமேட்டிக்காக அமைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அருவி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. பட் அருவியில் பயங்கர ஈவெண்ட்ஃபுல்லாக அந்த போர்ஷன்ஸை காட்டியிருப்பாங்க. பட் இதில் வந்து ரொம்ப டல்லாக அமைச்சிருந்தாங்க. மற்றபடி இந்த படம் ஓகேவான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சில மைல்டான அடல்ட் சீன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.